நீண்ட நீண்ட நாட்களுக்கு முன் நடந்த கதை இது. அந்த காட்டில் மிகவும் அன்பான ஒரு சிங்கராஜா இருந்தார். அனைத்து மிருகங்களுக்கும் சிங்கத்தை மிகவும் பிடிக்கும். ஆனால் சிங்கத்தின் சொந்தக்காரன் குமன் சிங்கத்திற்கு அவரை பிடிக்காது. ஒரு நாள் குமன் தன் நண்பன் காலு ஓனாயிடம் சொன்னான், நான் எப்பெல்லாம் என் அண்ணனை பாக்குறேனோ அப்பெல்லாம் என் ரத்தம் கொதிக்குது தெரியுமா உனக்கு? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, இந்த காட்டுக்கு சக்திசாலியான ராஜான்னு சொல்றதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அப்பனா நீங்க உங்க அண்ணனை சண்டை போடுறதுக்கு அழைச்சே ஆகணும். ஆமா, சண்டையில ஜெயிச்சே ஆகணும். நீங்க ஷேர்சிங்க தோக்கடிச்சிருவீங்களா? உனக்கு நல்லா தெரியும் காலு, ஷேர்சிங் என்னோட ரொம்ப சக்திசாலியான ஆளுன்னு. அப்பனா உங்ககிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம காட்டுல ஒரு அகோரி இருக்காரு. அகோரியா? ஆமா, நான் கேள்விப்பட்டேன் அவர்கிட்ட ரொம்ப மந்திர சக்தி இருக்குன்னு. அப்படி அவர் உங்களுக்கு சக்தி கொடுத்துட்டாக்கா உங்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. காலு ஓனாய் பேசியதை கேட்ட குமன் சொன்னான், அப்ப நான் அகோரி கிட்ட கண்டிப்பா போய் ஆகணும். மறுநாள் விடிந்ததும் குமன் அகோரியை பார்க்க சென்றான். சொல்லு மகனே, எதுக்காக இங்க வந்திருக்க? நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். நீ ஷேர்சிங்கோட ஒண்ணு வீட்டு பையன் தானே? ஆமா பாபா, எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. என்ன உதவி? எனக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுங்க, ஷேர்சிங்க தோக்க அடிச்சிட்டு இந்த காட்டுக்கே நான் தான் ராஜாவா ஆகணும். குமனின் கோரிக்கையை கேட்ட அகோரி யோசித்தபடி சொன்னான், நான் உனக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு மாறா நீ எனக்கு என்ன தரப்போற? நீங்க என்ன கேக்குறீங்களோ அத நான் தரத்துக்கு ரெடியா இருக்கேன். அதுக்கு அர்த்தம் ஏதாவது ஒரு வழியில இந்த காட்டுக்கு நீ ராஜா ஆகணும்னு நினைக்கிற. ஆமா பாபா. சரி, உனக்கு நான் பூதத்தோட சக்தியை கொடுக்கறேன். இந்த சக்தியை வச்சு நீ ஷேர்சிங்க தோக்கடிச்சு நீ தான் இந்த காட்டுக்கு ராஜா ஆகுவ. அதுக்கப்புறம் நீ ராஜாவாயிட்ட பிறகு நான் என்ன கேக்குறனோ அத நீ கொடுக்கணும். நான் சத்தியம் பண்ற பாபா, நான் ராஜா ஆன பிறகு நீங்க என்ன கேட்டாலும் சரி, அத நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். திடீரென்று அகோரியின் கண்களில் இருந்து ஒரு சிவப்பு ஒளிக்கதிர் வெளிப்பட்டு சிங்கத்தின் மீது விழுந்தது. குமன் சிங்கம் தன் பலம் அதிகரிப்பதை உணர்ந்தான். நான் சக்திசாலி ஆயிட்டேன். போ குமன் சிங், உன்னோட லட்சியத்தை பூர்த்தி செய். தாமதியாமல் அவன் சிங்கராஜாவை பார்க்க சென்றான். ஷேர் சிங், உன்னை சண்டைக்காக நான் அழைக்கிறேன். உனக்கு நல்லா தெரியும் குமன் சிங், உன்னையாலே என் கூட சண்டை போட முடியாதுன்னு. இது போட்டி முடிஞ்சிட்ட பிறகுதான் தெரியும். நான் நினைக்கிறேன் உன் உயிர் மேல உனக்கு ஆசை இல்லைன்னு. இந்த மாதிரி டைலாக் எல்லாம் படத்துல தான் நல்லா இருக்கும். தைரியம் இருந்தா போட்டிக்கு வாப்பா. குமனின் சவாலை ஏற்று சிங்கராஜா அவனுடன் சண்டையிட ஆரம்பித்தான். அகோரியிடமிருந்து பெற்ற அசுர பலம் இருந்ததால் குமன் எளிதாக வெற்றி பெற்றான். ஒண்ணுமே புரியல, இந்த குமான் சிங்குள்ள இவ்வளவு சக்தி எப்படி வந்துச்சுன்னு. இந்த சமயத்துல இங்க இருந்து உயிரை காப்பாத்திட்டு ஓடுறதுதான் நல்லது. சிங்கராஜா உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடினார். அதனால் குமன் ராஜாவானான். மறுநாள் அவன் தனது சிம்மாசனத்தில் பெருமையுடன் அமர்ந்திருந்த போது அகோரி அங்கு வந்தார். வாங்க பாபா, உங்களை நான் வரவேற்கிறேன். வரவேற்பு வேண்டாம், நீ எனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேத்து. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திய உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா பாபா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் சாப்பாடுக்காக டெய்லி ஒரு மிருகத்தை எனக்கு அடிச்சு நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அவ்வளவுதானா? இவ்வளவுதானா விஷயம்? ஆமா, எனக்கு இது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் பாபா. டெய்லி ஒரு மிருகத்தை வேட்டையாடி உங்களுக்கு போடுறேன். அதன் பிறகு தினமும் ஒரு மிருகத்தை வேட்டையாடி குமன் அகோரிக்கு உணவாக கொண்டு வருவான். வாரங்களும் மாதங்களும் கடந்தன. காட்டின் விலங்குகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. இதனால் விலங்குகள் கலக்கமடைந்தன. ஒரு நாள் இரவு பாலு குரங்கு விலங்குகளின் கூட்டம் நடத்தியது. கேளுங்க நண்பர்களே, இந்த குமான் சிங்கால நம்ம காட்டுல இருக்க பாதி மிருகங்கள் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு மட்டும் நம்ம முழிச்சிக்கல, நாளைக்கு நம்மளோட நம்பரும் வந்துரும். அதுக்கு இப்ப நம்ம என்னதான் பண்றது? நம்மளோட சொந்த ராஜாவை மீட் பண்ணி ஆகணும். ஆமா, ஷேர்சிங்க பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். அப்பதான் ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அரசனை கண்ட அனைத்து விலங்குகளும் மிகுந்த வேதனையுடன் நடந்த விடயங்களை கூறின. உங்களோட வழி எனக்கு புரியுது. எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன். அரசனின் வார்த்தைகளை நம்பி விலங்குகள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பின. அன்றே சிங்கராஜா அந்த சிவன் கோயிலுக்கு சென்றார். ஏ கடவுளே, என் காட்டுல வாழ்ற மிருகங்களோட கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல. பாவம், அவங்க தேவையில்லாம செத்துட்டு இருக்காங்க. என்னையால அவங்கள எதிர்த்தும் நிக்க முடியல. எனக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுங்க, திரும்பி என் தம்பியை நான் தூக்க அடிச்சு திரும்பியும் இந்த காட்டுக்கு நான் தான் ராஜாவா ஆகணும். திடீரென்று சிங்கத்தின் காதுக்கு அருகே ஒரு மனித குரல் கேட்டது. கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல ஷேர்சிங். கவலைப்படாத, கடவுள் உன்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டாரு.
திரும்பி பார்த்த சிங்கராஜா அங்கு ஒரு துறவி நிற்பதை பார்த்தான். இந்த ஆடை உன் கூட கூட்டிட்டு போ ஷேர் சிங். இதுதான் உன் தம்பியை சாகடிக்க போகுது. மிகுந்த ஆச்சரியத்துடன் சிங்கராஜா கேட்டான். பாபா, என்னோட ஒண்ணு வீட்டு தம்பி சிங்கம், இது ஒரு ஆடு. ஆடு எப்படி சிங்கத்தை சாகடிக்க முடியும்? சிரித்துக்கொண்டே துறவி கூறினார். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆடு கிடையாது. இது ஒரு மேஜிக்கல் ஆடு. இது குமான் சிங்க எளிதா தோக்கடிச்சிரும். துறவியின் வார்த்தைகளை நம்பிய சிங்கராஜா ஆட்டுடன் குமனை சந்திக்க சென்றார். என்னைய தோக்கடிச்சதுனால நீ ரொம்ப பெரிய சக்திசாலி ஆயிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்க குமான் சிங்? டே, நீ தோத்து போன சிங்கம்டா. உன்கிட்ட பேசினா எனக்கு தான்டா சிங்கம். உனக்கு உன் மேல அவ்வளவு திமிரா? உனக்கு தைரியம் இருந்தா இந்த ஆடு கிட்ட மோதி பாடுறா. அதுவும் இந்த ஒரு ஆடு கூடயா? ஆமா, அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னாக்கா வாழ்க்கை முழுவதும் என் முகத்தை உன் முன்னால கொண்டு வர மாட்டேன். சரி. இப்படி சொல்லிக்கொண்டே தலையில் வைரம் பதித்த ஆட்டை நோக்கி ஓடினான் கூமன். ஆனால் மந்திரவாதி ஆடு குமனை வீழ்த்தியது. அசுர பலம் பெற்ற அவன் மீண்டும் எழுந்தான். என்ன சாகடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லப்பா. அலறி சிரித்துக்கொண்டு கும்மன் மீண்டும் ஆட்டை தாக்க ஆரம்பித்தான். ஆடு மீண்டும் அவனை கொன்றது. ஆனால் அவன் மீண்டும் உயிர் பெற்றெழுந்தான். நீ எத்தனை முறை என்ன கொண்டாலும் நான் அத்தனை முறை உயிரோட வருவோம் பாடு. அதன் பிறகும் மாயை ஆடு அவனை பல முறை கொன்றது. ஆனால் அவன் மீண்டும் உயிர் பெற்றுக்கொண்டே இருந்தான். இம்முறை உயிர் பெற்றெழுந்த கூமன் சிங்கராஜாவை கேலி செய்தான். ஷேர் சிங் தோத்த பிறகு அவனோட புத்தி வேலை செய்யறதே நின்னு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏ பைத்தியக்காரா, ஒரு ஆடு ஒரு சிங்கத்தை தோக்கடிக்க முடியாதுடா. ஒழுங்கு மரியாதை இதை கூட்டிட்டு போயிடு, இல்ல ஒன்னிய சேர்த்து வச்சு கொன்னுடுவேன். தோற்று போன சிங்கராஜா மந்திரவாதி ஆட்டுடன் துறவியிடம் சென்றார். எல்லாவற்றையும் துறவியிடம் விளக்கினான். பாபா, இந்த குமான் சிங் செத்து செத்து திரும்பி உயிரோட வந்துடுறான். இதுக்குள்ள ரகசியம் தான் என்ன? சிங்கராஜாவின் வார்த்தைகளை கேட்ட துறவி சிறிது நேரம் கண்மூடி தியானம் செய்தார். கொஞ்ச நேரம் முடிந்து அவர் கண்களை திறந்து இப்படி கூறினார். ஷேர் சிங், குமான் சிங் அந்த அகோரி கிட்ட இருந்து பூத சக்தியை பெற்றிருக்கான். அவனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நம்ம என்னைக்குமே அவனை தோக்கடிக்க முடியாதா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவனை தோக்கடிக்கிறது கஷ்டம்தான், ஆனா முடியாதுன்னு சொல்ல. இப்ப நான் என்னதான் செய்யறது பாபா? குமான் சிங்க தோக்கடிக்கணும்னாக்கா முதல்ல நீ அந்த அகோரிய போய் சாவடிச்சாகணும். எப்போ நீ அந்த அகோரிய கொல்றியோ இந்த குமான் சிங்கோட சக்தி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிடும். ஆனா இந்த அகோரிய கொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல பாபா. அதற்கான வழி எனக்கு தெரியும். யோசனையா? அதற்கான ஒரு சூத்திரம் நான் அறிவேன். என்ன யோசனை? என் மந்திர சக்தியை பயன்படுத்தி உன்னை குமன் போல ஆக்க என்னால் முடியும். உனக்கு அசுர பலத்தையும் தர முடியும். அப்புறம் நீங்கள் என்னை வேட்டையாடி உணவென்பது போல அங்கு எடுத்துச் செல்ல வேண்டும். உணவென நினைத்து அவன் என்னிடம் வருவதற்குள் அகோரியை நீங்கள் தாக்கி கொன்றிருக்க வேண்டும். அவ்வளவுதான். நான் தந்த அசுர சக்தியால் அகோரியை உனக்கு எளிதாக கொல்ல முடியும். வாவ் அடே, ஐ லவ் யூ. எல்லாம் கடவுளின் அருளால் தான். இதை கூறிவிட்டு மந்திர ஆடு சிங்கராஜாவை குமன் வடிவில் மாற்றியது. அசுர சக்தியையும் கொடுத்தது. இரவானதும் சிங்கராஜா வைரம் பதிக்கப்பட்ட ஆட்டுடன் அகோரியை பார்க்க சென்றார். பாபா, உங்க சாப்பாடுக்காக நான் ஃப்ரெஷ்ஷான ஆடை கொண்டு வந்திருக்கேன். மந்திர ஆட்டை பார்த்த அகோரியின் முகம் மலர்ந்தது. பரவாயில்லையே, இது வைரம் போல ஜொலிக்கிறது. இத கறிய சாப்பிடுறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். ஆச்சரியப்பட்ட அகோரி ஆட்டை நோக்கி நடந்தான். திடீரென குமன் சிங்கம் அங்கு வந்தான். மற்றொரு சிங்கம் தனது உருவத்தில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். நில்லு. மற்றொரு குமனை கண்ட அகோரியும் அதிர்ச்சி அடைந்தான். என்ன, ரெண்டு குமான் சிங்கா? பாபா, அந்த ஆடை சாப்பிடாதீங்க, இதுல ஏதோ தில்லு முள்ளு இருக்கு. அகோரி எதுவும் சொல்லும் முன் சிங்கராஜா அகோரியை தாக்கினான். சில நொடிகளிலேயே அரசனால் அவன் கொல்லப்பட்டான். அகோரி இறந்த அதே நேரத்தில் குமன் தனது அரக்க சக்தியையும் இழந்தான். குமன் சிங்கம் மீண்டும் முன்பு போல் பலவீனம் அடைந்து விட்டான். உடனடியாகவே சிங்கராஜா தனது பழைய வடிவத்திற்கே திரும்பினார். அதுவரைக்கும் மௌனமாக இருந்த மாயை ஆடு குமனை நோக்கி சீறி பாய்ந்தது. ஆடு அவனை இடித்தே கொன்றுவிட்டது. வாழ்த்துகள் சிங்கராஜா, உங்கள் வனத்தையும் சிம்மாசனத்தையும் திரும்ப பெற்றிருக்கிறீர்கள். சிவனருள் பெற்றிருக்கிறீர்கள்.
இந்த காட்டோட ராஜாவுக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்க கூட இருக்கும். வாழ்த்துகளுக்கு பிறகு மந்திர ஆடும் துறவியும் மறைந்தனர். சிங்கராஜா மீண்டும் ஆட்சிக்கு வந்து தனது குடிமக்களை நன்றாகவே கவனித்துக் கொண்டார். அனைத்து விலங்குகளும் தங்கள் அரசனை திரும்ப பெற்றதில் மகிழ்ச்சி அடைந்தனர். நான் சொல்ல போற கதை எப்படிப்பட்ட காட்டை பத்தினா, அந்த காட்டுல இருக்கிற சிங்கராஜா அந்த காட்டோட விலங்குகளை காப்பாத்துறதுக்கு பதிலா அதுவே அந்த காட்டு விலங்குகளை கொண்டுகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அதால எதையுமே வேட்டையாட முடியறதில்ல. நோயால எனக்கு வயசானதுனால இப்போ என்னால வேட்டையாட முடியல. இப்போ நான் புத்திய பயன்படுத்தி தான் வேட்டையாடணும். அப்போ ஒரு முயலை பார்த்து சிங்கராஜா சொல்லுச்சு, அட முயலு, சாக்லேட் சாப்பிடுறியா? அட பயப்படாத, நான் உன்னை சாப்பிட மாட்டேன். நான் உன்னோட அப்பாவோட நண்பன். நீங்க எங்க அப்பாவோட நண்பனா அங்கிள்? ஆமா, நாங்க 2 பேரு நெருங்கிய நண்பர்கள். அங்கிள், நீங்க எங்க அப்பாவை எத்தனை நாளுக்கு முன்னாடி சந்திச்சீங்க? 2 பேரும் நேத்து தான் சந்திச்சோம். கூடவே 2 பேரும் சாப்பிட்டோம். அங்கிள், என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு லூசு மாதிரி தெரியுதா? எங்க அப்பா செத்து போய் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. நீ அவனோட புள்ள இல்லையா? அங்கிள், எனக்கு தெரியும். என்கிட்ட பொய்ய சொல்லி என்ன உங்க பக்கத்துல வர வச்சு என்ன வேட்டையாடலான்னு பாக்குறீங்கல்ல. ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிற அளவுக்கு முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த முயல் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. சோர்வால ஒரு முயலை கூட என்னால வேட்டையாடி சாப்பிட முடியல. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்படி உடம்பு சரியில்லாம ஆனதுனால சிங்கராஜா வைத்தியம் பார்க்கறதுக்காக ஒரு டாக்டரை வர சொல்லுச்சு. மோரோஜோ, நீங்க சீக்கிரமா குணமாகணும்னா ஒரு வேலையை பண்ணணும். என்ன வேலை? சீக்கிரம் சொல்லு. இப்போ நீங்க வெவ்வேறு விலங்க பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. இனிமே நீங்க தினமும் ஒரே ஒரு மாதிரி விலங்க தான் சாப்பிடணும். அப்படின்னா காலையில என்ன சாப்பிட்டீங்களோ அதை மட்டும்தான் ராத்திரி வரைக்கும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மறுநாள் வேற விலங்க வேட்டையாடினா சாப்பிடலாம்ல? ஆமா, ஆனா ஒரு நாள் ஒரு ஜாதி விலங்கு மட்டும்தான் நீங்க சாப்பிடணும். அப்பதான் உங்க உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் மாத்திரை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. சிங்கராஜா யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மான் வந்துச்சு. இன்னைக்கு இந்த மான் சாப்பிட கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே. அப்போ சிங்கம் அந்த மானை பார்த்து சொல்லுச்சு, அட ஓய் மானு, கொஞ்சம் இங்க வா. நானு உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்கலான்னு நினைச்சேன். நான் உன்னோட வலையில ஒண்ணு விழமாட்டேன் சிங்கம். எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி. என்ன மாதிரி நிறைய பேரை பக்கத்துல வர சொல்லி நீ அவங்கள கொண்டு தின்னுருக்க. அப்படி மானும் சிங்கம் விரிச்ச வலையில விழல. அதனால சிங்கம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு, என்கிட்ட யாருமே மாட்ட மாட்டாங்க போல, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பதான் சிங்கத்துக்கு தந்திர நரி ஞாபகம் வந்துச்சு. அது நரிய வர சொல்லுச்சு. சொல்லுங்க மகாராஜா, என்னை ஏன் வர சொன்னீங்க? நிறைய எனக்கு வயசு ஆயிடுச்சு. என்னோட இடத்துல மத்தவங்களை வைக்க நான் விருப்பப்படுறேன். நான் போனதோ இந்த காடை நீ பாத்துக்கிறியா? சிங்கராஜா அப்படி சொன்னதை கேட்டு நரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. நிச்சயமா, வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா இந்த காட்டை நான் நல்லபடியா பாத்துப்பேன் ராஜா. ஆனா அதுக்காக உனக்கு ஒரு பரீட்சையை வைப்பேன். பரீட்சையா? என்ன பரீட்சை மகாராஜா? வர்ற நாட்கள்ல நீ ஒவ்வொரு நாளும் 3 விலங்க வேட்டையாடி எடுத்துட்டு வரணும். ஆனா 3 விலங்குமே ஒரே ஜாதிக்கு சேர்ந்தவங்களா அது இருக்கணும். பதவி ஆசையில அந்த நரி சிங்கம் சொல்ற எல்லா நிபந்தனைக்கும் ஒத்துக்குச்சு. அடுத்த நாள் நரி காட்டுக்குள்ள போனப்போ 3 பசுமாட அது பார்த்துச்சு. பதவிக்காக மனுஷங்க ஜனங்களை ஏமாத்தி உக்காடுறாங்க. அப்படின்னா நானும் ஏன் போய் சொல்லி இவங்க எல்லாரையும் ஏமாத்தி பதவிக்கு ஆசைப்படக்கூடாது? எனக்கும் அதிகாரத்துல உக்காரணும் அப்படிங்கிற ஆசை வரக்கூடாதா? அதுக்கப்புறம் நரி அந்த 3 பசுமாடுங்க கிட்ட போய் சொல்லுச்சு, அட மாடுங்களா, உண்மையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். உங்களை இன்னைக்கு சிங்கராஜா ஒரு குகைக்கு வர சொல்லியிருக்காரு. சிங்கராஜா எங்களை கூப்பிட்டாரா? எதுக்கு? ஏன்னா அவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தங்கள அவரு மந்திரியா ஆக்க விரும்புறாரு. என்னது, நீ உண்மைதான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன், நான் இது வரைக்கும் எப்பவுமே போய் சொன்னதே கிடையாது. பாவம் 3 பேரும் நரி விரிச்ச வலையில விழுந்துட்டாங்க. ராஜாவை பாக்குறதுக்கு நாங்க எப்ப போகணும்? 3 பேருமே தனித்தனி நேரத்துல போக வேண்டியிருக்கோம். ஒருத்தங்க காலையில, ஒருத்தவங்க மதியத்துல, அப்புறம் இன்னொருத்தவங்க ராத்திரியில போகணும். நரி சொன்னதை நம்பி மந்திரி ஆகணும் அப்படிங்கிற ஆசையில
3 மாடுங்களும் 3 நேரத்துக்கு சிங்கத்தோட குகைக்கு போனாங்க. அப்போ சிங்கம் அந்த 3 மாடுங்களையும் அதுக்கு உணவா ஆக்கிக்கிச்சு. இந்த மாதிரி நரி தினமும் 3 விலங்குகளை ஏமாத்தி கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. சிங்கம் அதுங்களை உணவா மாத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் 3 ஆடுங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த 3 ஆடுங்க தான் என்னுடைய டார்கெட்டு. அதுக்கப்புறம் நரி அந்த 3 ஆடுங்க கிட்ட போய் சொல்லுச்சு, ஆமா நீங்க அந்த 3 ஆடுங்க தானே? சிங்கராஜா எப்பவுமே உங்க 3 பேரை பத்தி தான் பாராட்டிக்கிட்டு இருப்பாரு. என்னது, எங்களை பத்தி ராஜா புகழ்ந்து பேசுறாரா? புகழ்றது மட்டும் இல்ல, உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்கள மந்திரி ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீ சொல்றது உண்மைதானா? அட சத்தியமாங்கிற, நான் எப்பவுமே போய் சொன்னதே கிடையாது. சிங்கராஜாவை பாக்குறதுக்கு நாங்க எப்ப போகணும்? 3 பேருமே தனித்தனி நேரத்துல போக வேண்டியிருக்கும். ஒருத்தங்க காலையில, இன்னொருத்தங்க மதிய நேரத்துல, 3ஆவதவங்க ராத்திரி நேரம் போகணும். சரி அப்படின்னா அப்ப எல்லாருக்கும் முன்னாடி நாளைக்கு காலையில நான் போறேன், மதியம் நான் போறேன், அப்படின்னா சாயந்தர நேரம் நான் ராஜாவை பாக்குறதுக்கு போறேன். 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாவம் இதுங்களுக்கு தெரியல இவங்க மந்திரியாக போறதுல சாக போறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நரி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து போயிடுச்சு. ராணி, இந்த நரி நம்மள முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம 3 பேரும் அதோட வலையில விழுந்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தெரியல போல நம்ம 3 பேரும் அதையே மிஞ்சினவங்கன்னு. மகாராஜா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். நல்ல செய்தியா? சீக்கிரமா சொல்லு. மகாராஜா, இது வரைக்கும் எத்தனை மாமிசத்தை ருசி பார்த்திருப்பீங்க. ஆனா நாளைக்கு நான் கொடுக்க போற மாமிசம் ரொம்பவும் ருசியா இருக்கும். அப்படின்னா? நாளைக்கு நான் உங்களுக்கு ஆட்டு மாமிசம் கொடுக்க போறேன். வா, ஆடை சாப்பிட்டுட்டே இருந்தா நான் சரி ஆயிடுவேன். குணமானதுக்கு அப்புறமா என்ன நீங்க மந்திரியா ஆக்குவீங்களா ராஜா? ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த நாள் காலையில ராணி ஆடு சிங்கராஜாவை பார்க்க வந்துச்சு. மகாராஜா வாழ்க. மகாராஜா, நரி சொல்லுச்சு, நீங்க என்ன மந்திரி ஆக்க போறீங்களாமே? என்கிட்ட வா, நான் உன்னை கட்டி பிடிக்கணும் போல ஆசையா இருக்கு. அப்போ புத்திசாலி ஆடு ரொம்ப கவனமா சொல்லுச்சு, மகாராஜா எனக்கு தெரியும் நரி சொன்னது பொய்ன்னு. நீங்க என்ன மந்திரி ஆக்குறதுக்காக வர சொல்லல, என்ன சாப்பிடுறதுக்காக வர சொல்லிருக்கீங்க. ஆடு அப்படி சொன்னதை கேட்டு சிங்கராஜா ஷாக் ஆயிடுச்சு. மகாராஜா, நீங்க என்ன சாகடிக்க நினைச்சா தாராளமா சாகடிச்சுக்கோங்க. ஆனா என்ன சாகடிச்சா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. என் உயிருக்கு ஆபத்தா? அது எப்படி? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு. நீங்க என்ன கொண்டு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் என்னோட வியாதி உங்களுக்கு வந்துடும் இல்லையா? ராணி ஆடு அப்படி சொன்னதை கேட்டு சிங்கராஜா பயந்து போச்சு. எனக்கு நோய் வரக்கூடாது, நீ போலாம். சிங்கராஜா சொன்னதுனால ஆடு அங்கிருந்து போகும்போது இப்படி சொல்லுச்சு, மகாராஜா உங்க வியாதிக்கான மருந்தும் என்கிட்ட இருக்கு. ஆனா அது என்ன அப்படிங்கறத நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ராணி ஆடு அங்கிருந்து போயிடுச்சு. மதிய நேரம் இன்னொரு ஆடு சிங்கராஜாவை பார்க்க வந்துச்சு. மகாராஜா வாழ்க வாழ்க. சொல்லுங்க ராஜா, நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்? நீயும் நான் உன்னை எங்க எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? ஆமா ராஜா, நீங்க என்ன கொன்னு சாப்பிட விரும்புறீங்க. இருந்தாலும் இங்க வந்திருக்கியா? ஏன்னா உங்களால என்ன கொல்ல முடியாதே. நான் உன்னை கொல்ல முடியாது. எப்படி? என் ஜாதகத்திலே எழுதியிருக்கு, யாராவது என்ன கொன்னா என் ஜாதகத்தின் தோஷப்படி அவங்க உயிரை விட்டுருவாங்களாம். அதை கேட்டு சிங்கராஜா இன்னும் அதிகமா பயந்துச்சு. உன் மேல சாபம் இருக்கா? நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ போகலாம். சரிங்க ராஜா அப்படின்னு சொல்லி அந்த 2வது ஆடு அங்கிருந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா போகும்போது அது மறுபடியும் சிங்கராஜா கிட்ட ஒன்னு சொல்லிட்டு போச்சு. மகாராஜா, உங்க வியாதிக்கான மருத்துவம் என்கிட்ட இருக்கு, இருந்தாலும் அதை நான் உங்ககிட்ட நாளைக்கு சொல்றேன். 2 ஆடும் போகும்போது இதே விஷயத்த சொல்லிட்டு போனதுனால சிங்கராஜா ரொம்பவே குழப்பம் அடைஞ்சது. 2 ஆடு போகும்போது என்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுச்சு. ஆமா, அப்படின்னா என்ன? அதுக்கப்புறம் ராத்திரி நேரம் 3வது ஆடு சிங்கராஜாவை பார்க்க வந்துச்சு. மகாராஜா, என்ன சீக்கிரமா சாப்பிடுங்க, நீங்க ரொம்ப பெரிய உதவி செஞ்சதா இருக்கும். சாகிறதுக்கு ரொம்பவே அவசரப்படுற அந்த ஆடை பார்த்து சிங்கராஜா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. விலங்கெல்லாம் என்கிட்ட உயிர் பிச்சை கேட்கும், ஆனா இது தானாவே வருது. என்ன இது? மகாராஜா, என் மேல கருணை காட்டுங்க மகாராஜா. என்ன முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கொண்டு சாப்பிடுங்க மகாராஜா. சீக்கிரமா என்ன கொன்னுடுங்க ராஜா.
ஏய் ஆடு, நீ சாகுறதுக்கு எதுக்கு இப்படி விருப்பப்படுற? சொல்லு, என்னாச்சு? மகாராஜா, என்கிட்ட ஒரு முனிவர் சொல்லிருக்காரு, இந்த ஜென்மத்துல எந்த விலங்கால நீ சாக போறியோ அடுத்த ஜென்மத்துல அந்த விலங்காவே நீ பொறுப்ப அப்படின்னு. அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல சிங்கமா நீ? ஆ, அப்புறம் என்ன சாகடிக்கிறவங்க என்னுடைய உருவத்துல பிறப்பெடுப்பாங்களாம். நான் ஆடா மாறிடுவேனா? ஆமா ராஜா. அப்படின்னா நான் உன்னை கொல்ல மாட்டேன். அடுத்த ஜென்மத்துல எனக்கு ஆடாகிறதுக்கு விருப்பம் இல்ல. அப்போ நான் போட்டுமா மகாராஜா? ஆ, போ. இந்த தடவை 3வது ஆடும் போகும்போது சிங்கராஜாவை பார்த்து இப்படி சொல்லிட்டு போச்சு. மகாராஜா, உங்க நோய்க்கான மருந்து என்கிட்ட இருக்கு, இருந்தாலும் அது நான் நாளைக்கு வந்து சொல்றேன். இந்த ஆடு கூட போகும்போது அதே சொல்லிக்கிட்டு போகுது. என்ன இது? அடுத்த நாள் காலையில சிங்கராஜா 3 ஆடுங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப 3 ஆடுங்களும் அங்க வந்துச்சு. நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன மருந்து இருக்கு நான் குணமாகிறதுக்கு? மகாராஜா, நீங்க குணமாக ஆசைப்படுறீங்கன்னா நீங்க நரியோட மாமிசத்தை சாப்பிடணும், ஆட்டு மாமிசம் இல்ல. ஆமா மகாராஜா, நரி மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா மாதிரியே நீங்க திடமா மாறிடுவீங்க. ஒருவேளை நீங்க நரி மாமிசத்தை சாப்பிடலன்னா சீக்கிரமாவே அந்த கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுவீங்க. இல்ல, நான் சாக மாட்டேன். நான் அந்த நரிய என்ன பண்றேன்னு பாரு. அப்படியா? அப்படின்னு நாங்க வரோம் மகாராஜா. அப்படி அந்த 3 புத்திசாலி ஆடுங்களும் சிங்கராஜாவை ஏமாத்தி அதுங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு நரியோட உயிரை அவருக்கு பணியமா கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சிங்கராஜா குணமானதுமே 3 ஆடுங்களையும் அதோட மந்திரிங்களா மாத்திச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.